வணக்கம் நண்பா நண்பீஸ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் என்னோடய லைஃப்பில் இது சரியில்லை, என்னோடய வாழ்க்கை மற்றவங்களோட ஒப்பிடுறப்ப என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது, ஏன் கடவுள் என்னை மட்டும் சோதிச்சுக்கிட்டே இருக்காரு, என் வாழ்க்கை மாறவே மாறாதா, இப்படியே வாழ்க்கை போயிருமா, ஏன் நான் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருந்து அதில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கைவிடப்பட்ட ஒரு மியூசியம். அந்த மியூசியம்குள்ள நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. ரொம்ப பழங்காலத்து பெயிண்டிங்ஸ், ரொம்ப ஒட்டடைகள் படிஞ்சு ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு யாருமே வரல, பல வருஷமா மூடி கிடக்கு அந்த இடம். அதுக்குள்ள நிறைய குருவிகள் பறவைகள்லாம் அவங்கவுங்களுக்கான கூடுகளை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குருவி, அந்த குருவி கிட்டத்தட்ட பல வருஷமாக அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கு. அதோட கூடு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு குச்சிகளையும் தேர்ந்தெடுத்து அன்பாலையும் பற்பல கனவுகளோடையும் அது தன்னோட கூட்டை கட்டி அதை பேணி காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. தினமும் அதால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அதோட கூட்டை அது ரொம்ப பத்திரமா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த சந்தோஷத்தை உடைக்கிற விதமாக அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த மியூசியம்குள்ளே சில ஆட்கள் பெரிய பெரிய பெட்டிகளோட உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த பயந்து போன நிறைய பறவைகள் வந்து அந்த இடத்த விட்டு தன்னோட கூடுகளை அப்படியே அபண்டன் பண்ணிட்டு அப்படியே பறந்து போயிடுதுங்க. ஆனால் இந்த குருவி என்ன நடக்குது, கண்டிப்பாக என்னோட கூட்டுக்கு எதுவும் ஆகாது, என்னால் இந்த இடத்த கண்டிப்பாக வந்து சர்வே பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டோட அந்த இடத்துல வெயிட் பண்ணுது. ஆனால் காட் ஹேவ் அதர் பிளான்ல அங்கே இருந்த கிளீனர் வந்து அந்த கூட்டை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ போட்டார் சம்திங். ரொம்ப வருத்தத்தோடு அந்த குருவி வந்து அந்த இடத்த விட்டு பறந்து போகுது. ரொம்ப நேரம் பறக்குது, கீழே இறங்க மனசே இல்லை. ஆனால் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுது. ஆனால் அதுக்கு கீழே வரணுன்ற மனசு இல்லை. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு காட்டை பார்க்குது. அந்த காடு உண்மையாகவே அதோட வாழ்க்கையிலே பார்க்காத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சூரியன் உள்ளே வரதா இருக்கட்டும், அது அந்த வெளிச்சம் அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்கட்டும், அந்த மரத்தோட கிளையாக இருக்கட்டும், ரொம்பவும் அதுக்கு பிடிச்சி போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குச்சிகளை வச்சு அந்த கூட்டை கட்டி சந்தோஷமாக அந்த இடத்துல வந்து அதுக்கான ஒரு புது இடத்த அது தேர்ந்தெடுத்து வாழ ஸ்டார்ட் பண்ணுது. அந்த டைமில் அதுக்கு ஒரு எண்ணம் தோணுது, ஒருவேளை அந்த இடம் என்னை விட்டு போகலை அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேனான்னு தெரியல அப்படின்னு அது சொல்லி முடிக்குது. ஸோ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில் ஒரு டீனேஜை தாண்டி காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன வாழ்க்கை நகரப்போகுது எதுவுமே தெரியாமல் மறுபடியும் ஒரு ஜீரோ ஃபேஸ்க்கு வந்து நிற்போம். வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கும். என்னடா அது, என்னால் வந்து இந்த வாழ்க்கையை இதுக்கப்புறம் ஃபர்தராக கொண்டு போயிட முடியுமா, ரொம்ப ஜீரோவில் நிற்கிறோமே, இதுக்கப்புறம் வேலைன்ற ஒரு விஷயத்துக்கு போகணுமே, ஒரு புது வாழ்க்கை அது எப்படி இருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி நிறைய எண்ண ஓட்டங்களோட நம்ம வாழ்க்கை வந்து நகர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரங்களில் அதே இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நின்றாமல் தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருங்க. ஸோ தட் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.